தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்ராம் முழுக்க முழுக்க ஆண்டவராகிய இயேசுவை குறித்தது. ஆண்டவராகிய இயேசு யார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய போதனை என்ன, அவருடைய கிரியைகள் என்ன, அவர் செய்த அற்புதங்கள், அவர் மனுஷனுக்கு உண்டு பண்ணின மீட்பு, இவைகளை குறித்த ஒரு ப்ரோக்ராம். நீங்கள் இயேசுவை அறியாதவர்கள் என்றால், இல்லை இயேசுவை குறித்து கொஞ்சம் தெரியும், இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் இயேசுவை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம். அவரை குறித்த ஒரு கரெக்ட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் இந்த ப்ரோக்ராம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, பாருங்கள், நீங்கள் ஒருவேளை ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவராக இருந்தீர்கள் என்றால் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சரியான ஒரு ப்ரோக்ராம் தான். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் நன்றாக அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த விசுவாசத்தில் பலப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு ஆயத்தம் செய்யப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த ஜீவிக்கிற தேவன். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதைகளை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த மெய்யான ஞானம், அறிவு, புத்தி, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த மாபெரும் வெளிப்பாடை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அறிவீர். அவங்களுடைய தேவைகளை அறிவீர். அவங்களுக்கு எந்த இடத்துல உம்முடைய உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். தாப்பனே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம கடந்த 2 வாரங்களாக யோவான் ஸ்நானகனை குறித்தும் அவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியத்தின் நோக்கம், இவைகளை குறித்தெல்லாம் தியானித்து கொண்டு வந்தோம். அது மட்டுமல்ல, அவருக்கும் அவருடைய ஊழியத்திற்கும் ஆண்டவராகிய இயேசுவின் முதல் வருகை, அவருடைய ஊழியத்திற்கும் உள்ள சம்பந்தங்களை குறித்து நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்னைக்கு யோவான் ஸ்நானகனுடைய அந்த போதனைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், ஏன் யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் இந்த போதனையில், இயேசுவை குறித்த இந்த போதனையில் பார்க்குறோம் அப்படின்னா, பைபிளில் எழுதப்பட்ட 4 சுவிசேஷங்களையுமே யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு, ஊழியம், போதனைகளுக்கு வேதம் அதிமுக்கியத்துவம் கொடுக்குது. கர்த்தர் இவருக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்துருக்கிறதுனால நாமும் அவரை குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் தியானிப்பது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்தே வாசிப்போம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கவனிங்க, நம்ம போன மெசேஜில் பார்த்த பிரகாரம் யோவான் ஸ்நானகனை குறித்த கர்த்தருடைய தரிசனம் என்ன? அவர் இஸ்ரவேல் மக்களை மறுபடியும் கர்த்தரிடத்தில் திருப்ப வேண்டும். ரைட், அது ஒரு நோக்கம். இன்னொன்று, தாப்பன்மாருடைய இருதயத்தை மக்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நேராக திருப்ப வேண்டும். 3வது, கீழ்ப்படியாதவர்களின் இருதயத்தை ரைட் நீதிமான்களுடைய ஞானத்திற்கு நேராக திருப்ப வேண்டும். இது 3ம் அவருடைய ஊழியத்தின் நோக்கமாக இருக்கிறது. அவர் எலியாவின் வல்லமையில் கிரியை செய்வார் என்று வேதம் போதிக்குது. எலியாவுடைய ஊழியத்தை நாம் பார்த்தோம் என்றால், அவர் கர்த்தரை விட்டு மக்கள் விலகி பாகாலை வழிபட்டு கொண்டு இருக்கும்போது அவர்களை மறுபடியும் தேவனிடத்தில் திருப்பினார். அதான் அவருடைய ஊழியத்தின் பிரதான நோக்கம். அந்த விதமாக மக்களை கர்த்தரிடத்திலும் கர்த்தருடைய பாதைகளுக்கும் கர்த்தருடைய ஞானத்திற்கும் மக்களை திருப்புவது தான் யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தின் நோக்கமாக இருக்கிறது. இன்னொன்று, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பது அவருடைய வாழ்க்கையின் ஒரு பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவைகளை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். 3வது வசனம், கர்த்தருக்கு 2வது வசனத்தில் பாருங்கள், மனம் திரும்புங்கள்னு அவர் அதனால தான் போதிக்கிறார். இப்போ மனம் திரும்புங்கள்னால் என்ன அர்த்தம்? நான் ஒரு தவறான பாதை, இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம பார்த்தோம்னா, ஒரு தவறான பாதையில் போயிட்டுருக்கிறேன், தீமையான பாதையில், அழிவின் பாதையில் போயிட்டுருக்கிறேன், அதை விட்டு விலகி சரியான பாதைக்கு திரும்புகிறேன்.
கர்த்தருடைய பாதைக்கு, கர்த்தருடைய ஞானத்துக்கு திரும்புகிறேன். அதான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த மனம் திரும்புதல் என்பது தேவ ராஜ்யத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு போதனை. ஆண்டவராக இயேசுவுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தை நம்ம பார்க்கும்போது, பின்னாடி நாம் அவருடைய மற்ற போதனைகளையும் கவனிக்கும்போது இதை நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு மத்தேயு 4ஆம் அதிகாரம் போங்க, 17ஆம் வசனத்தை பாருங்கள். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் போங்க, மத்தேயு 10. இங்கே மத்தேயு 10ல் ஆண்டவராக இயேசு சீஷர்களிடத்தில் சொல்கிறார் இல்லையா, போய் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிரசங்கம் பண்ண சொல்கிறாருன்னா, அவங்கள்ட்டையும் இதே தான், தேவராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ரைட். இங்கே வந்து பாருங்கள், 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். ரைட். நீங்கள் லூக்கா இல்லை மார்க்கு 6க்கு போங்க, மார்க் 6 12ஆம் வசனத்தை கவனிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா என்ன வருது? யோவான் ஸ்நானகன் என்ன போதித்தாரோ, இயேசு என்ன போதித்தாரோ அதே தான் சீஷர்களையும் போதிக்கிறாங்க. மனம் திரும்புங்கள், தேவராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்து பாருங்கள், 2ஆம் அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பேதுரு மக்களுக்கு வந்து இயேசுவை பிரசங்கிக்கிறார். இயேசு யார், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அதனால் உண்டாகிற ரட்சிப்பு, இவைகளை குறித்து அவர் போதிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி போதிக்கும்போது அவர் என்ன சொன்னார்ன்னு பாருங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பாருங்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ரைட். 3ஆம் அதிகாரம் பாருங்கள், தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் அதே தான் அவங்க சொல்கிறாங்க. ரைட். மனம் திரும்புங்கள். ரைட். இயேசுவை குறித்து போதிக்கிறாங்க. இயேசு எப்படி உயிரோடு எழுப்பப்பட்டார், பிதா அவரை எப்படி உயிரோடு எழுப்பினார், அவர்தான் கிறிஸ்து என்பதை போதிக்கிறாங்க. போதிச்சுட்டு மக்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பை சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன? இப்போ இயேசு யாருன்னு அறிவிச்சிட்டாங்க, இயேசுடைய உயிர்த்தெழுதலை அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அதோட நிற்கலை. ரைட். என்ன சொல்கிறாங்க? மனம் திரும்புங்கள். என்ன பண்ணணுமா? மனம் திரும்ப வேண்டுமா? அந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் வசனங்களை வாசிப்போம். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும், முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் இதே தான் போதிக்கிறார். அவர் ஒன்றும் வேறு எதையும் போதிக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எபேசு சபையின் மூப்பர்களை சந்திக்கிறார் இல்லையா, கடைசியாக சந்திக்கிறார். ரைட். அப்போ சந்திக்கும்போது அவர் வந்து தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்கிறார். தன்னுடைய ஊழியத்தில் அவர் என்ன செஞ்சார் அப்படின்றத அவர் வந்து இவங்களுக்கு சொல்கிறார். அப்படி சொல்லும்போது என்ன சொன்னார்னு கொஞ்சம் பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21ஆம் வசனங்களை வாசிப்போம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி, தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். ரைட். இப்படி பல வசனங்கள் இருக்குது பைபிளில். நான் ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு வந்து ஆதாரமாக சாட்சியாக எடுத்து காமிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ வந்து பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாட்டிலையுமே சரி இந்த மனம் திரும்புதல் வந்து ஒரு முக்கியமான கிறிஸ்துவ போதனை. இயேசு வருவதற்கு முன்பாகவும் பழைய ஏற்பாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ எரேமியாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மனம் திரும்புதலை குறித்து அவர் அதிகமாக போதிக்கிறார். ஏன்னா மக்கள் கர்த்தரை விட்டு விலகி போயிருந்தாங்க. அப்போ அவங்க கர்த்தருடைய வழிக்கு மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து அவர் அந்த மனம் திரும்புதலை குறித்து அதிகமாக போதிக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ யோவான் ஸ்நானகன் வந்து அதைத்தான் மெயின் ஃபோக்கஸாக வச்சு மனம் திரும்புங்கள் அப்படின்னு போதிக்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஏன்னா இயேசுவோடைய ஊழியம் ஆரம்பிக்கும் போது மக்கள் ஆல்ரெடி ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லி தான் அவர் ஊழியம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறார் இல்லையா. அப்போ அவங்க மனம் திரும்பினா தான் இயேசுவுடைய ஊழியத்துக்கு அவங்க ஒரு தயார் நிலையில் இருப்பாங்க. ஹல்லேலூயா. சரி, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்போம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. 5ஆம் வசனம். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் என்ன பண்ணாங்க? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்கள், எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய தவறான அந்த வாழ்க்கை முறைகளை, பாவங்களை அவங்க அறிக்கை செய்கிறாங்க. எதுக்கு அறிக்கை செய்கிறாங்க? பாவம் மன்னிப்பை பெறணும், அது ஒன்று. அதை விட்டு விலகி இனி சரியான பாதையில் வாழ வேண்டும். ரைட்? அதுக்கு அடையாளமாக அவங்க ஞானஸ்நானமும் எடுத்துக்கொள்கிறாங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போது 7ஆம் வசனத்தை பார்ப்போம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறுபடி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இங்கே பார்த்தீங்கன்னா இவர் பாருங்கள், யோவான் ஸ்நானன்ட்ட வெறும் பரிசேயர் சதுசேயர் மட்டும் வரல. வேதம் போதிக்குது. விபச்சாரிகள் வந்தாங்களாம், ஆயக்காரர்கள் வந்தாங்களாம், பாவிகள் என்று அழைக்கப்பட்ட மக்கள் வந்தாங்களாம். இந்த 3 கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய ஏற்பாட்டை படித்து பார்த்தீங்கன்னா இந்த விபச்சாரிகள், ஆயக்காரர்கள், அப்புறம் பாவிகள், இந்த 3 கேட்டகரியும் பார்த்திங்கன்னா இது இந்த சமுதாயத்தில் இவங்கெல்லாம் மோசமான பாவிகள் என்று கருதப்பட்ட ஆட்கள், ஒரு கூட்டத்தார். ஹல்லேலூயா. அப்போ அவங்களாம் வந்தாங்க. எல்லோரும் மனம் திரும்பி கர்த்தருடைய பாதையை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தாங்க எல்லாருமே. ரைட்? அவங்கள்ட்டெல்லாம் கூட யோவான் ஸ்நானகன் இவ்வளோ கடினமாக பேசுகிறத நீங்கள் பார்க்க முடியாது. அவங்கள்ட்டலாம் அவர் பேசலை. ஆண்டவராக இயேசுமே அவங்கள்ட்ட இவ்வளோ கடினமாக பேசலை. ஆனால் இந்த பரிசேயர் சதுசேயர்கிட்ட நல்லா கடினமாக பேசுகிறாரு. ஏன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். பாருங்கள், இந்த பரிசேயர் சதுசேயர் யாருன்னு பார்த்தோம்னா இவங்கெல்லாம் அந்த சமுதாயத்தில் ஆளுகையில் இருக்கிற ஆட்கள். இவங்க வேலை என்னென்னா போதிக்கிறது, கர்த்தருடைய வழிமுறைகளை, பாதைகளை, தேவ வார்த்தையை மக்களுக்கு போதித்து சொல்லிக் கொடுத்து அதன்படி வழி நடத்துகிறது தான் இவங்களோட வேலை. ஆனால் ஆண்டவராக இயேசு இவங்களை குறித்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவங்க மோசையின் அந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, அவருடைய அந்த சீட்டில் இருக்கிறாங்க, உட்காந்துருக்குறாங்க. ரைட்? அந்த பதவியில் இருக்கிறாங்க. ஆனால் அதனால் நீங்கள் அவங்க சொல்கிறத கேளுங்க, அவங்க போதிக்கிற அந்த காரியங்களை கேட்டு நடங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றாதீங்கன்னு சொல்கிறாரு. அவன் செய்கிற மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா இந்த பரிசேயர் சதுசேயர் ஹிப்போக்ரட்ஸ், மாய்மாலக்காரர்களாக இருந்தாங்க. ரைட்? மாய்மாலக்காரர்கள்னு என்ன? உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று செய்கிறது. இருதயத்தில் உங்களை திட்டிக்கிட்டு வெளில ஐயோ நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்னு விரும்புகிறேன், உங்களை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம். உள்ளே கோபம் கொப்பளிக்குது, ஆனால் வெளியில் என்ன சொல்கிறது? உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ரைட்? உள்ளே ஒன்று நம்புவாங்க, ஆனால் வெளியில் வேறு செய்வாங்க. ரைட்? பேர் வாங்கிறதுக்கு, இல்லை நல்ல ஏதாவது ஒரு பெனிஃபிட்டுக்காக, இல்லையா? அப்போ இவங்க மாய்மாலக்காரர்களாக இருந்தார்கள். இவங்களை குறித்து ஆண்டவராக இயேசு இப்படி சொல்கிறாரு. ரைட்? ஒன்று என்ன சொல்கிறாரு? அவன் செய்கிறத நீ செய்யாத. ஏன்னா அவன் போதிக்கிறான், ஆனால் தன்னுடைய போதனையின்படி அவன் நடக்கிறது கிடையாது. நல்லதை போதிக்கிறான், ஆனால் கெட்டதை செய்கிறான். அதனால் அவனுடைய கிரியைகளை நீ பின்பற்றாத அப்படின்னே தெளிவாக சொல்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பரிசேயர் சதுசேயருடைய அவங்களுடைய போதனையை குறித்து கவனமாக இருங்கன்னு தன்னுடைய சீஷர்களை எச்சரிக்கிறார். ரைட்? ஏன் எச்சரிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க மாய்மாலக்காரர்கள். ஹல்லேலூயா. என்னக்காரர்கள்? மாய்மாலக்காரர்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் போங்க. லூக்கா 12 முதல் வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். ஹல்லேலூயா. அத்தருணத்தில் அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில்
அவர் முதலாவது தன்னுடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். புளித்த மாவுன்னு கர்த்தர் சொல்கிறது வந்து அவங்களுடைய டாக்டரின், அவங்களுடைய போதனைகளை தான் அவர் அப்படி சொல்கிறார், புளித்த மாவு அப்படின்னு. ரைட், அவங்களுடைய போதனை என்ன? மாயம். ரைட், ஹிப்பாக்ரஸி இங்கிலீஷில். ரைட், அப்போது அந்த அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால தான் பாருங்கள், இவங்கள்ட்ட வந்து அவர் கடினமான வார்த்தைகளை பேசுகிறார். ஏன்னா நீ வர்ற, திருந்திட்ட மாதிரி வர்ற, பாவம்லாம் அறிக்கையெல்லாம் பண்ணுற, ஞானஸ்தானம்லாம் எடுத்துக்கிற, ஆனால் அத்தோடு நிப்பாட்டிடாத. என்ன சொல்கிறாரு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை வாழ்க்கையில் வெளிப்படுத்து அப்படின்னு சொல்கிறார். திருந்தினவன் மாதிரி வர்ற, திருந்தினவன் மாதிரி பாவம்லாம் அறிக்கையெல்லாம் பண்ணுற, ஆனால் இதெல்லாம் செஞ்சுட்டு போய் மறுபடியும் அதே பாவத்தில் வாழாத. ரைட், எல்லார் முன்னாடியும் நான் திருந்திட்டேன், நானும் யோவான் ஸ்நானனுடைய போதனையை கேட்டேன், நானும் போய் என் பாவத்தை அறிக்கை பண்ணேன், நானும் போய் ஞான ஸ்நானம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்காத, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அதுதான் 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஏன் இவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்கிறாரு? விஷம். இவங்களுடைய அந்த மாய்மாலமான அந்த வாழ்க்கை, ரைட், மாய்மாலமான வாழ்க்கை வந்து விஷம் போன்றது. பாருங்கள், நம்ம இந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷம் இருந்தால் நம்ம வந்து அதை தொட மாட்டோம் இல்லையா? ஏன்னா அது நம்முடைய சரீரத்தை பாதிக்கும், நமக்கு தெரியும். இவங்களுடைய இந்த மாய்மாலம் வந்து, மாய்மாலமான அந்த வாழ்க்கை முறை, அவங்களுடைய போதனை வந்து விஷம். மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுத்துரும், மனுஷனுடைய வாழ்க்கையை அழிச்சிரும், கர்த்தரிடத்தில் சேராமல் தடுத்துரும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் தடுத்துரும். அதனால தான் இவங்களை என்னன்னு சொல்கிறார் யோவான் ஸ்நானகன், வெறியன் பாம்பு குட்டியில் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சிலரை பார்த்துலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, விஷன்டா கவனமாக இரு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்? ஆள் பொல்லாத ஆள், அவனுடைய செயல்முறை வாழ்க்கை முறையெல்லாம் தவறானது. அவன் கூட சேர்ந்து அவன் செய்கிறதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தால் நம்ம ஃப்ரெண்டு வாழ்க்கையோ இல்லை குடும்பத்தார் வாழ்க்கையோ கெட்டு போகும், அவங்களுக்கு ஆபத்து வந்துடும், அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு தான் அவன் விஷம் கவனமாரு அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? அந்த அர்த்தத்தில் தான் இவர் சொல்கிறார் விரியன் பாம்பு குட்டியிலே அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள் 9ஆம் வசனம், ஆபிரகாம் எங்களுக்கு தாப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். ஒரு முக்கியமான காரியத்தை இங்கே அட்ரஸ் பண்ணுறாரு. ரைட், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா யோவான் ஸ்நானகர் வந்து யூதர்கள் மத்தியில் ஊழியம் பார்க்குறாரு இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில். இவங்க எல்லாமே ஆபிரகாமுடைய வழி வந்தவர்கள். ரைட், அப்போ இங்கே ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்கெல்லாம் நாங்கள் ஆபிரகாமுடைய வாக்கு தத்தங்களையும் உடன்படிக்கையும் பெற்ற ஆபிரகாமுடைய பிள்ளைகளால் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து எந்த தீங்குமே நடக்காது, நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் சரி, எந்த விதமாக நடந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து எந்த தீமையும் நடக்காது, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பண்ணுற பாவத்துக்கு எந்த கான்சிக்வன்ஸும் இருக்காது, எந்த ஒரு தீமையான விளைவும் இருக்காதுன்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. ரைட், வாழ்க்கை முறையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, தவறான இருக்குது, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒவ்வாததாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரானதாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு எந்த தீமையும் நடக்காது, எந்த தீமையான ஒரு விளைவும் உண்டாகாது அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. இதை வந்து இங்கே மட்டும் யோவான் ஸ்நானகன் மட்டும் இல்லை, நீங்கள் பைபிளில் பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். கர்த்தர் வந்து கடினமாக இந்த வழிமுறையை எதிர்க்கிறார். உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரைட், யாத்ராகமம் போங்க, யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம். இங்கே பார்த்தோம்னா மோசே வந்து இவங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு சீனாய் மலைக்கு கூட்டிகிட்டு வர்றாரு இல்லையா? இப்போ அந்த கர்த்தர் வந்து இந்த ஜனங்களுடைய விடுதலைக்காக எகிப்து தேசத்தில் தன்னுடைய கரத்தை நீட்டி மாபெரும் அற்புதங்களை செய்தார். ரைட், மகா பெரிய அற்புதங்களை செய்து இவங்களை வந்து விடுதலை பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். ரைட், இப்போ அது மட்டும் இல்லை, வர வழியில் செங்கடலை பிரித்து இவங்களுக்கு பாதை இல்லாத இடத்துல பாதையை உண்டாக்கி இவங்களை வந்து எகிப்தின் கையிலேருந்து தப்பு வைக்கிறார். இவங்களுடைய சத்துருக்களாகிய எகிப்தையும் எகிப்தியர்களையும் அவங்களுடைய சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கர்த்தர் மூழ்கடிக்கிறாங்க. ரைட், ஒரு மெய்யான நிரந்தரமான விடுதலை இவங்களுக்கு உண்டாகுது.
அது மட்டும் இல்லை, வர வழியில் இவங்களுக்கு அற்புதங்கள்லாம் கர்த்தர் செய்கிறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வானத்தை திறந்து இவங்களுக்கு மண்ணாலாம் கொடுக்குறாரு, ரைட், போஷிக்கிறாரு. அதெல்லாம் இவங்க பெற்று அனுபவிக்கிறாங்க. இப்படி கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை இவங்க வாழ்க்கையில் கண்ணால் பார்த்துருக்காங்க, ருசி பார்த்துருக்குறாங்க, ரைட். இது ஏதோ எங்கள் அப்பா சொன்னார், அம்மா சொன்னார்ன்றது மட்டும் இல்லை எங்கள் மூதாதையர் சொன்னாங்கன்றது மட்டும் இல்லை, இவங்க வாழ்க்கையில் இவங்க கண்ணால் பார்த்துருக்குறாங்க, தேவ வல்லமையை ருசி பார்த்துருக்குறாங்க, தேவ அன்பை ருசி பார்த்துருக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் அப்புறம் கர்த்தர் பகிரங்கமாக இவங்களுக்கு சீனாய் மலையில் வெளிப்பட்டார், ரைட். கர்த்தரே இறங்கி வர்றாரு சீனாய் மலையில். அவருடைய சத்தத்தை காதால் கேட்குறாங்க, தேவ தூதனுடைய எக்கால சத்தத்தையும் காதால் கேட்குறாங்க, கர்த்தருடைய மகிமையின் பிரசனத்தை கண்ணால் பார்க்குறாங்க. இது ஆவிக்குரிய தரிசனம் இல்லை, விஷன் இல்லை, கண்ணால் இயற்கையான கண்களால் பார்க்குறாங்க, ரைட். இது எல்லாத்துக்கும் அப்புறம் மோசேயை கர்த்தர் அழைக்கிறார், சீனாய் மலைக்கு மேலே வாப்பா, நான் உன் கூட பேசணும், நான் என்னுடைய உபதேசங்களையும் என்னுடைய வழிமுறைகளையும் கட்டளைகளையும் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ அதன்படி இந்த மக்களை வழி நடத்துன்னு கர்த்தர் மோசேயை தனியாக கூப்பிடுறாரு. அவர் 40 நாள் 40 ராத்திரி கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து கர்த்தருடைய போதனைகள், கட்டளைகள், ரைட், இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்கிறார். இந்த மக்கள் பாருங்க, 40 நாள் ஆன உடனே இந்த மோசைக்கு என்ன ஆச்சோ தெரியல, அவர் உயிரோடு இருக்கிறாரா என்னன்னு தெரியல. இப்போ நம்ம ஒரு புதிய தலைவனை தேர்ந்தெடுப்போம், ஒரு விக்கிரகத்தை செஞ்சு இது தான் நம்மளை எகிப்திலேருந்து அழைத்து வந்த தெய்வம்னு சொல்லி அதை நம்ம பின்பற்றுவோம், மறுபடியும் எகிப்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அப்படி திரும்பிட்டாங்க, ரைட். பாருங்கள், கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம். இவங்க கர்த்தர் யாருன்னு இவங்களுக்கு தெரியும். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர் தான் எங்களுடைய தேவன் இவங்களுக்கு தெரியும், ரைட், நல்லாவே தெரியும். அதனால் மோசே இப்போ ஒரு 40 நாள் வரலன்றதுனால உடனே கர்த்தரை விட்டுட்டு விலகிறதா? சரி, பேச்சுக்கு இப்படி யோசிப்போம், ரைட். ஒருவேளை மோசே செத்துருந்தாலுமே, மரித்து போயிருந்தாலுமே, கர்த்தர் இன்னும் உயிரோடு தானே இருக்கிறாரு, எதுக்கு கர்த்தரை விட்டுட்டு விலகணும், ரைட்? அல்லேலூயா. இவங்க கர்த்தருடைய உடன்படிக்கை ஜனம் தானே, எதுக்கு அவரை விட்டுட்டு போகணும்? கர்த்தர் தன்னை இப்படி ஓப்பனாக அவங்களுக்கு வெளிப்படுத்தி காமிச்சதுக்கு அப்புறமும், ரைட், ஒரு 40 நாளில் ஒரு மனுஷன், அந்த லீடர் இன்னும் வரலை அப்படின்றதுனால கர்த்தரை விட்டுட்டு அப்படி போயிடுறதா? ஒரு சிலரோட பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்லாம் இப்படி சொல்லுவாங்க, அந்த ஒரு ஊழியக்காரர் எங்களுக்கு போதிச்சார், வழிநடத்தினார், அப்புறம் அவர் ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டார், இல்லை அவர் ஏதோ பாவத்தில் விழுந்துட்டார், அதனால் நாங்கள் இப்போ கிறிஸ்துவை பின்பற்றுறதில்லை. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஊழியக்காரர்கிட்ட இந்த குறை இருக்குது, சர்ச்சுக்குன்னு போனேன், அந்த ஊழியக்காரர் இப்படிலாம் தப்பெல்லாம் பண்ணுறாரு, அதனால் நான் இயேசுவை பின்பற்றுறதில்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த விசுவாசி என்ன நம்பினேன், அந்த விசுவாசி என்னமோ தப்பு பண்ணிட்டார், அதனால் நான் கிறிஸ்துவத்தை பின்பற்றுறதில்லை. இதெல்லாம் சரியான காரணம் கிடையாது. பாருங்கள், மனுஷர்கள்ட்ட பலவீனம் இருக்குது. நீங்கள் எந்த துறையில் இருக்கிற மனிதர்களை பார்த்தாலும் பாருங்கள், நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, ரைட். இப்போ பாருங்கள், ஒரு நல்ல நீதிபதிகள்லாம் இருக்கிறாங்க, ரைட், பாரபட்சம் பார்க்காம சட்டத்தின்படி கரெக்டாக தீர்ப்பு சொல்லி, ரைட், நீதியை நிலைநாட்டுகிற நீதிபதிகள்லாம் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் லஞ்சம் வாங்குகிற, ரைட், நீதி நியாயத்தை செய்யாத நீதிபதிகளும் இருக்கிறாங்க. மக்களுக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி வழக்காடுகிற வழக்கறிஞர்களும் இருக்கிறாங்க. கிரிமினல்ஸை தப்புவிக்கிற, ரைட், அவங்களுக்கு தண்டனை கிடைக்காம அவங்கள தப்பு செஞ்சவங்கள விடுவிக்கிற வழக்கறிஞர்கள் கூட இருக்கிறாங்க, ரைட். அவன் கொலை செஞ்சான்னு இவங்களுக்கும் தெரியும், தப்பு பண்ணியிருக்கிறான்னு இவனுக்கும் தெரியும், ஆனால் சட்டத்தின் தண்டனையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு வழக்காடுகிற வழக்கறிஞர்களும் இருக்கிறாங்க, இல்லையா? நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ரைட். மக்களுடைய உயிரை காப்பாற்றுகிற, வலி வேதனையெல்லாம் நீக்குகிற நல்ல டாக்டர்ஸ், நல்ல சுபாவம் உள்ள, நல்ல இரக்கமுள்ள ஆட்கள் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இந்த டாக்டர் தொழிலை பிஸ்னஸ் மாதிரி பார்க்குற ஆட்களும் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் மோசமாக பார்த்தோம்னா, இந்த மக்களுடைய இந்த பாகங்கள், ரைட், உறுப்புகளெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுற டாக்டர்ஸ் கூட இருக்கிறாங்க, இல்லையா? அல்லேலூயா. இப்படி நீங்கள் எந்த துறையை எடுத்து பார்த்தாலுமே 2 விதமான ஆட்களும் இருக்கிறாங்க.
அதனால் மனுஷனுடைய பலவீனத்தை வைத்தோ இல்லை அவனுடைய வீழ்ச்சியை வச்சோ நம்ம இயேசுவை பின்பற்றுறதா இல்லையான்னு என்றைக்கும் முடிவெடுக்கக்கூடாது. நான் அதனால தான் பாருங்கள், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். பைபிளுக்கு போய் பைபிளை பார்த்து இயேசு யார், எப்படிப்பட்டவர்னு என் கண்களை இயேசு மீது பதிக்க வேண்டும். மற்ற மக்கள் ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அவங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினா நல்லது. அவங்க செய்கிறத நம்மளும் இமிட்டேட் பண்ணலாம், பின்பற்றலாம். ஒருவேளை அவங்களுடைய காரியங்கள் பைபிளுக்கு விரோதமாக இருந்துச்சுன்னா, இல்லை அவங்க பாவம் செஞ்சு விழுந்துட்டாங்க அப்படின்னா, இல்லை செய்யக்கூடாதது செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள நம்ம பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது. அவங்களா நமக்காக சிலுவையில் மரித்தாங்க, அவங்களா நமக்காக ரத்தம் சிந்தினாங்க, அவங்களா நமக்காக மீட்பை உண்டு பண்ணாங்க, அவங்களா பரலோகத்தை விட்டு நமக்காக பூமிக்கு வந்தாங்க கிடையாது. நான் அப்போ என் கண்களை இயேசு மீது பதிக்க வேண்டும். என்றைக்குமே பாருங்கள், எந்த ஊழியக்காரன் மீதோ இல்லை எந்த விசுவாசியின் மீதோ உங்கள் கண்களை பதிக்கக்கூடாது. அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருக்கட்டும். ஏன்னா அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு குறை வந்துச்சுன்னு நீங்கள் அவங்கள வச்சு நீங்கள் கர்த்தரை விட்டு விலகிற இல்லை கர்த்தர் மீது மனஸ்தாபப்படுகிற சூழ்நிலை உருவாகக்கூடாது. அதனால் கண்களை எப்போதுமே இயேசு மீது பதிங்க. ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறோம் பாருங்கள், ஏதோ ஊழியக்காரர் ஒரு 40 நாள் வர்றன்றதுனால கர்த்தரை விட்டுட்டு போகிறதா? ரைட். ஹல்லேலூயா. இந்த மக்கள் அப்படி செய்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு பாருங்கள், அவர் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. 9 மற்றும் 10 வசனங்களை வாசிப்போம். யாத்திராகமம் 32 9 மற்றும் 10 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். யாரை குறித்து சொல்கிறார்? எல்லாமே ஆபிரகாமுடைய பிள்ளைங்க. எல்லாருமே யார்? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேலே மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. விட்டுரு கொஞ்சம், நான் இந்த மக்களை இப்பயே இங்கேயே முழுசாக அழிச்சு போட்டுறேன், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசேட்ட சொல்கிறாரு, ரைட், புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம், ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ஒன்றை வச்சு ஒரு தேசத்தை உருவாக்குறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், இவங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள்ன்றதுனால இவங்க பண்ணுற காரியங்களுக்கெல்லாம் விளைவே இல்லைன்னா அர்த்தம்லாம் கிடையாது. விளைவுகள் இருக்குது. நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகங்களை நம்ம பார்த்தோம்னா கவனிங்க, அங்கே அவங்க இது எருசலேம் கர்த்தர் தெரிந்து கொண்ட பட்டணம், இங்கே தேவாலயம் இருக்குது, கர்த்தருடைய நாமம் இருக்கிற இந்த தேவாலயம் இருக்குது, அதனால் நமக்கு எந்த தீங்கும் வராதுன்னு நம்புகிறாங்க. பாருங்கள், இவங்க கர்த்தரை பின்பற்றி கொண்டு வாழ்ந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, கர்த்தருடைய உடன்படிக்கையை கரெக்டாக கடைப்பிடிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, இவங்க அதோடு சேர்த்து இந்த தேவாலயம் இருக்குது, கர்த்தர் நாமம் இங்கே இருக்குது, இது கர்த்தர் தெரிந்து கொண்ட பட்டணம் அப்படின்னு சொன்னால் ஓகே. நம்ம பார்க்குறோம், எசேக்கியா ராஜாவின் காலத்துலலாம் கர்த்தர் தன்னுடைய பட்டணத்தை பாதுகாக்கிறாரு. ரைட், இதெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் எப்படினாலும் வாழலாம், என்ன அக்கிரமனாலும் பண்ணலாம். ரைட். ஆனால் இது கர்த்தருடைய தெரிந்து கொண்ட பட்டணம், கர்த்தருடைய நாமம் இருக்கிற தேவாலயம் இருக்கிறதுனால நமக்கு எந்த தீங்கும் நடக்காது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம பண்ணுற பாவத்துக்கு எந்த கான்சிக்வன்ஸும் எந்த விளைவுகளும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. அதை எரேமியா கண்டித்து திருத்துறாரு. கர்த்தர் பேசுகிறார் எரேமியா மூலமாக. அதே தான் இங்கே யோவான் ஸ்நானகனும் செய்கிறார். இது ஒன்றும் ஒரு புது போதனை கிடையாது. இது பைபிள் ஆரம்ப காலத்துலேருந்தே கர்த்தர் இப்படி தான் பேசுகிறார். இது கர்த்தருடைய வழிமுறை. இதில் இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் பாருங்கள், சில பேர் பாருங்கள், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரைட், ரட்சிக்கப்பட்டேன், தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டேன், அது நான் பரலோகம் போகிறேன், அதனால் நான் என்னன்னாலும் பண்ணலாம், எப்படினாலும் இருக்கலாம், ரைட், எனக்கு ஒரு தீமையான விளைவுகளும் உண்டாகாது அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்பு அது. இங்கே நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், அதனால் எங்களுக்கு எந்த தீமையும் நடக்காதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் ஒரு சில கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்போ தேவ பிள்ளையாக மாறிட்டேன், அதனால் என்னன்னாலும் பண்ணலாம், எப்படினாலும் இருக்கலாம், எப்படினாலும் நான் பரலோகம் போகிறேன்ல, அப்படி ஒரு திங்கிங் இருக்குது ஒரு சிலருக்கு. ரைட், அது தப்பு பாருங்கள். ஹல்லேலூயா. பேரை மாற்றிட்டாங்க, ஆபிரகாம் பிள்ளைன்றதுக்கு பதிலாக கர்த்தருடைய பிள்ளைன்னு போட்டாங்க. ஆனால் இவங்களுடைய அந்த பிரின்சிபல் ஒன்று தான். இந்த ஸ்லாக்கியம் இருக்கிறதுனால நான் என்னெல்லாம் பண்ணலாம், எனக்கு தீமையான விளைவுகள் உண்டாகாது. ரைட். வேதம் அப்படி போதிக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. சரி, அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. 10ஆம் வசனம். இப்பொழுது கோடாரையானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். இந்த கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் அப்படின்னு போதுகிறார்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வசனங்கள்லாம் வாசிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரைட், அது என்னது கனி கொடுக்கலன்னா வெட்டி தூக்கி போட்டுருவாரா, ரைட், வேண்டாம் நிராகரிச்சிருவாரா? பாருங்கள், அந்த ஒரு கேள்வி வருது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கிறிஸ்தவன் ஆகிட்ட, சரி ஆகிட்டதுனால நீ வந்து யூ வில் டெஃபினெட்லி கோ டு ஹெவன், தெர் இஸ் நோ நீட் டு யூனோ வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் அது ஒன்றும் பெருசாக மேட்ரு கிடையாது, ரைட், நீ கிருபைக்கு அடியில் இருக்கிற அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ரைட், ஏசப்பா என்ன சொன்னார்? இங்கே நம்ம பைபிள் பார்க்குறோம். இது வந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகள் விதம் வெறும் யோவான் ஸ்நானகன் பேசுகிறது கிடையாது. அதை மைண்டில் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஏசு என்ன சொன்னார் அதை கொஞ்சம் பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் போங்க. ஆண்டவராக இயேசு இங்கே பேசும்போது இப்படி சொல்கிறார். முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். நான் என் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். சொல்கிறது யார்? ஏசப்பா. யார் செய்வா? பரலோக பிதா. அளவைய கர்த்தர் வந்து கனிகளில் விருப்பமுள்ளவராக இருக்கிறார், கனிகளை எதிர்பார்க்கிறார். இது வந்து பைபிளோட டீச்சிங். இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. இது இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஏசப்பா தெளிவாக சொல்கிறாரு. ரைட், நான் தான் திராட்சை செடி, எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவா? எண்ணில் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆட்கள், விசுவாசிகள். விசுவாசியாக இருந்துக்கிட்டு கனி கொடுக்காமல் இருந்தால் அந்த கொடியை அறுத்து போடுவார் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார். அறுத்து போடுறதுன்னா என்ன அர்த்தம்? கொடி வந்து ஏசப்பாக்குள்ளே இணைந்து இருக்குது இல்லையா? அந்த கிளை வந்து மரத்தோடு இணைஞ்சிருக்குது. ஏசப்பா திராட்சை செடி, அந்த கொடி வந்து திராட்சை செடியோடு இணைந்திருக்குது. அறுத்து போடுவார்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஏசப்பாட்ட இருந்து அவர்கள் எடுக்கப்பட்டு வெளியில் போடப்படுறாங்க. அந்த கனெக்ஷன் போயிடுது இல்லையா? அல்லேலூயா. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இங்கே பாருங்கள், பிதாவுடைய இருதயத்தை நம்ம பார்க்க முடியுது. என்ன இருதயம்? பிதா கனியை எதிர்பார்க்கிறார். அந்த வாழ்க்கையில் வந்து அவருடைய வார்த்தைக்கேற்ற, அவருடைய ஞானத்திற்கேற்ற கனிகளை ஏசப்பா பிதா எதிர்பார்க்கிறார். இதை யாரும் மறுக்கவே முடியாது. இது பைபிளுடைய போதனை. பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி இது தெளிவாக போதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதனால் இது இல்லை, நான் கிருபைக்கடியில் இருக்கிறதுனால இப்படி கிடையாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், கர்த்தர் ஒன்றும் எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே செய்கிறது கிடையாது. மனம் திரும்புதலுக்கு கர்த்தர் நேரம் கொடுக்குறாரு, அவகாசம் கொடுக்குறாரு, பல காரியங்களை செய்கிறாரு. அவங்க கனி கொடுக்குறவங்களா மாறுறதுக்கு என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ சகலத்தையும் கர்த்தர் செய்கிறார். நீங்கள் லூக்கா 13ஆம் அதிகாரத்துக்கு போங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா மனம் திரும்புதல். இந்த முதல் 3-4 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தீமையான விளைவுகளை சந்திக்கிறாங்க. அப்போ அவங்கள குறித்து வந்து ஏசப்பாட்ட மக்கள் வந்து பேசும்போது அவங்கள்ட்ட கர்த்தர் சொல்கிறார். நான் அந்த ஃபுல் கான்டெக்ஸ்ட்டுக்குள்ளே போக விரும்பலை. அவர் சொன்ன அந்த பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு இங்கே நான் எடுத்து காண்பிக்கிறேன். நீங்கள் இதை தனியாக அப்புறமா எடுத்து படித்து பார்த்துக்கோங்க. லூக்கா 13:3 அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். ஏசப்பா சொல்கிறாரு பாருங்க, மனம் மாறாமல் தீமையான பாதையிலே நடந்து கொண்டே போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். ரைட்? ஏன்? தீமையான பாதையில் தொடர்ந்து போனால் அந்த தீமையான பாதையில் என்ன இருக்குது? அழிவு தான் இருக்குது. தீமையான பாதையில் ஜீவனாக இருக்குது, தீமையான பாதையில் ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ நான் வந்து பாருங்கள், நீங்கள் இந்திய தேசத்தின் குடிமகனாக இருக்கலாம், இல்லை அமெரிக்க தேசத்து குடிமகளாக இருக்கலாம், இல்லை ஜப்பானை சேர்ந்தவராக இருக்கலாம், எந்த ஊர்க்காரராக இருந்தாலும், நீங்கள் பணக்காரராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், படிக்காதவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் மதுரை, இப்போ என் ஊர் மதுரை, சரி, அப்போ மதுரையிலேருந்து நீங்கள் சென்னைக்கு போகிற ரூட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட்? அந்த ரூட்டில் என்னது, நீங்கள் டோக்கியோவாக வரும்? வராது. இல்லை லண்டன் வருமா அந்த ரூட்டில்? வராது. நீங்கள் அந்த ரோடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த இடத்துல போய் சேருவீங்க? சென்னைக்கு தான் போய் சேருவீங்க இல்லையா? அல்லேலூயா.
அப்போ தீமையின் பாதையில் ஒரு மனுஷன் நடந்து போயிட்டே இருந்தால் அந்த பாதை எதில் கொண்டு போய் முடியும்? மரணம், அழிவில் தான் கொண்டு போய் முடியும் இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். 5ஆம் வசனத்தை பாருங்கள். திரும்பவும் சொல்கிறார், இன்னொரு உதாரணத்தை சொல்லிவிட்டு அந்த மக்கள்கிட்ட மறுபடியும் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பாமல் போனார் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். சொன்னது யார்? ஏசப்பா. ரைட். இதை சொல்லிவிட்டு 6ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். இது பிதாவை குறிக்குது. பிதா தான் தோட்டக்காரர். ஏசப்பாவை சொல்கிறார் இல்லையா, ஹஸ்பண்ட் மேன். அவன் அதிலே கனியை தேடின போது, மறுபடியும் பாருங்கள், இயேசு பிதாவை குறித்து ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். பிதா எப்படிப்பட்டவர்? பிதா கனியை விரும்புகிறவர், கனியை தேடுகிறவர். கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை, ஒருத்த கனி இல்லை, அறிகுறியே இல்லை. ஏசப்பா அந்த அத்தி மரத்தை போய் பார்க்குறாரு இல்லையா, கனி இருக்கும் தேடி போகிறார், கனியே இல்லை, ஒரு கனி இல்லை. இலை இருக்குது ஆனால் கனி இல்லை. அந்த கனி இல்லாத மரத்தை தான் ஏசப்பா சபிச்சார். ஹல்லேலூயா. இங்கே கொஞ்சம் பாருங்கள், ஏன்னா கனி இருந்திருக்கணும். இலை இருந்துச்சுன்னா இலையோடு சேர்த்து கனி வரணும். அது சீசன் கிடையாது. ஆனால் சீசன் இல்லைன்னா பாருங்கள், இலையும் இருந்திருக்கக்கூடாது. இந்த மரம் என்ன பண்ணுது? இலை இருக்குது, கனி இருக்கிற மாதிரி பாவலா பண்ணுது. ஆனால் போய் பார்த்தா ஒரு கனியும் கிடையாது. புரியுதா? இங்கே கொஞ்சம் பாருங்கள். அப்போ பிதா சொல்லுகிற அந்த காரியத்தை பாருங்கள். கனியை ஒன்றும் காணவில்லை. 7ஆம் வசனம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாக இந்த மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, அதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, ரைட், இவர் பார்த்திங்கன்னா ஏசப்பாவை குறிக்குது இந்த உதாரணத்தில். இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி ஏறு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். அப்போ இயேசு பாருங்கள், நமக்காக பிதா முன்பாக நின்று பரிந்து பேசுகிறார், நமக்கு நேரம் வாங்கி கொடுக்குறார், மனம் திரும்புதலுக்கு டைம் கொடுக்குறார். நீங்கள் இதை பார்க்கலாம். பின்னாடி நம்ம இயேசுவோடைய போதனைகளை இன்னும் நல்லா தியானிக்கும் போது அப்போ அதை குறிச்செல்லாம் நான் பேசுகிறேன். ரைட். கர்த்தர் உன்னை எடுத்தோம் கவுத்தோன்னு வெட்டி போடுறதெல்லாம் கிடையாது, இல்லை எடுத்து போடுறதெல்லாம் கிடையாது. மனம் திரும்புதலுக்கு எப்போதுமே கர்த்தர் டைம் கொடுக்குறார். மனம் திரும்புதலுக்கு கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை உருவாவதற்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு, டைம் கொடுக்குறாரு. அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்கிறார். சகலமும் செஞ்சு கனியே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றப்ப தான் பிரச்சனை வருது. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ இது யோவான் ஸ்நானனுடைய போதனையாக இருந்தது. ரைட். இது இயேசுடைய போதனைக்கு ஒத்த போதனை தான். ரைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசுகிறது யோவான் ஸ்நானகனாக இருந்தாலும் அவர் மூலமாக பேசுகிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இயேசு, பரிசுத்த ஆவியானவர், பிதா எல்லாரும் ஒன்று தான் சொல்கிறாங்க. அதனால தான் 2 பேர் சொல்கிறதுக்கும் என்ன இருக்குது? சேம் அந்த ஒரு ஒற்றுமை இருக்குது இல்லையா? யோவான் ஸ்நானன் சொல்கிறது தான் பின்னாடி ஏசப்பாவும் சொல்கிறாரு. ரைட். இதே காரியத்தை பவுலும் பின்னாடி பல விதங்களில் போதிக்கிறார். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்றைக்கி இங்கே நிப்பாட்டிக்கலாம். நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் இயேசுவை குறித்தும் அவருடைய போதனைகளை குறித்தும் வாழ்க்கையை குறித்தும் தியானிப்போம். சரி, உங்களில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பாருங்கள், இயேசு நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டினாலும் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் தான் இரட்சகர். ஆனால் அவரை நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையில் கர்த்தராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது தான் அவருடைய ஆசீர்வாதம், ரட்சிப்பு, நித்திய ஜீவன்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். நீங்கள் நம்புறதுனாலையோ நம்பாததுனாலையோ அவர் எந்த வகையிலையும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. ஆனால் உங்கள் வாழ்க்கை நன்மைக்கு எதுவாக மாற வேண்டுமென்றால், நீங்கள் ரட்சிக்கப்படணும்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் பரலோகம் போகணும்னா, நீங்கள் விரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய கர்த்தராக, உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய ரட்சிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் பலிக்கும்.
ஹல்லேலூயா. உங்களுடைய பிரயோஜனத்துக்காக நீங்கள் இயேசுவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நீங்களாக விரும்பி செய்யணும். ரைட். இப்போ நான் ஒரு ஜெபம் செய்ய போகிறேன். ரைட். உங்களை ஜெபத்தில் வழி நடத்த போகிறேன். நான் ஜெபிக்கிற ஜெபத்தை என்னோட கூட சேர்ந்து நீங்களும் செய்யுங்க. இதை நீங்கள் இருதயத்திலேருந்து விரும்பி செய்யணும், மனதார செய்யணும். அப்போ தான் இது ஒர்க் ஆகும். ரைட். இது ஒரு மந்திரமோ மாய்மாலமோ இல்லை ஏதோ மேஜிக்கோ கிடையாது. ரைட். ஏதோ சும்மா என்னத்தையோ சொன்ன உடனே அது அப்படி ஆயிடுச்சு, அப்படிலாம் கிடையாது. இது நீங்கள் இயேசுவை விரும்பி இருதயபூர்வமாக மனப்பூர்வமாக விரும்பி எனக்கு இயேசு வேணும் அப்படின்னு சொல்லி இயேசுவை உங்கள் கர்த்தராக ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் மெய்யாகவே ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தகப்பனே, நீரே வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், ஜீவிக்கிற தேவன், சர்வ வல்லவர். பிதாவே, நீர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் மீது அன்பு கூர்ந்து இந்த பூமிக்கு அனுப்பினபடியால் ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்படும்படி, நான் நித்திய ஜீவனை அடையும்படி, நான் உம்முடைய பிள்ளையாக மாறும்படி நீர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினபடியால் ஸ்தோத்திரம். என்னுடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையில் மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்பினார் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுடைய இரத்தம் எனக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் இரத்தம் என்னுடைய பாவங்களை போக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பிதாவே, இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய கர்த்தராக என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். பிதாவே, ஆண்டவராக இயேசுவை இப்பொழுது நான் தைரியமாக அறிக்கை செய்கிறேன். இயேசுவே என் கர்த்தர், இயேசுவே என் இரட்சகர். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். பிதாவே, நீர் என்னை ரட்சித்தபடியால் ஸ்தோத்திரம். என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றினபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய குடும்பத்தில் நீர் என்னை ஏற்றுக்கொண்டபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இனி நீர் என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய பாதைகளை, உம்முடைய வார்த்தைகளை எனக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, ஒரு பைபிளை போதிக்கிற நல்ல சபைக்கு நீர் என்னை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை நீங்கள் இருதயத்திலிருந்து ஏறெடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க. பாருங்கள், முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பைபிளை கட்டாயம் வாசிக்கணும். பழைய ஏற்பாட்டை வாசிக்கணும், புதிய ஏற்பாட்டை வாசிக்க வேண்டும். பைபிளை வாசிக்காமல் நீங்கள் நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே முடியாது. ரைட். அடுத்து, ஒவ்வொரு நாளும் பரலோக பிதாவிடத்தில் இயேசுவின் நாமத்தில் டெய்லி ஜெபிங்க. ரைட். உங்கள் வாழ்க்கையை குறித்த காரியங்களை ஜெபிங்க, உங்களுடைய தேவைகளை குறித்து ஜெபிங்க, பிரச்சனைகளை குறித்து ஜெபிங்க, குடும்பத்தை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, புருஷனை குறித்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய கோல்ஸு, உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய திட்டங்கள், இதை குறிச்செல்லாம் கர்த்தர்கிட்ட பேசுங்க. உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், இவைகளை குறிச்செல்லாம் கர்த்தர்கிட்ட பேசுங்க. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ வியாதியாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் கர்த்தர் இடத்துல பேசுங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு அவர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், கர்த்தருடைய உதவியை கேட்டு ஒரு நல்ல சபையை கண்டுபிடிங்க. பைபிளை போதிக்கிற ஒரு நல்ல சபையில் போய் ஜாயின் பண்ணுங்கள். மற்ற கிறிஸ்தவர்களுடைய அந்த ஐக்கியம் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து, ஒவ்வொரு வாரமும் இந்த இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் என்ற மெசேஜ் ஒவ்வொரு சண்டையும் பப்ளிஷ் பண்ணுறோம். இதை கேட்டு தொடர்ந்து கேளுங்க. இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவை குறித்த அந்த விசுவாசத்தில் வளருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வாரம் முழுவதும் தேவ வார்த்தையிலேருந்து, பைபிள்லேருந்து பல காரியங்களை போதிக்கிறோம், பல விதங்களில் போதிக்கிறோம். நீங்கள் அந்த மெசேஜஸ்லாம் கேளுங்க. உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் பலப்படுவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அனுப்பிச்சி வைங்க. லிங்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற விசுவாசிகள், மற்ற ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.